சாந்தி. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து ரொம்ப கோபத்தினுடைய மூடில் இருந்தார். அப்போ அந்த கோபத்தோடவே தர்பாருக்கு வந்துட்டார். தர்பாரில் உள்ள எல்லாருமே பயந்துட்டாங்க. பாதுஷா ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கார் அப்படின்னு கேட்குறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. யார் போய் கேட்பாங்க அவர்கிட்ட போய்? அப்புறம் தர்பார் முடிஞ்ச பிறகு பீர்பால் போய் கேட்டார், பாதுஷா நீங்கள் ஏன் இவ்வளோ கோபத்தில் இருக்கீங்க? ஏன் இவ்வளோ கோபம்? அதாவது என்னுடைய சம்பந்தி வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க, என்கிட்ட கோவிச்சிட்டாங்க. என்னுடைய பொண்ணு அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு வருஷமாக மீட் பண்ணல. அவங்க இங்கே அனுப்பவும் மாட்டேங்கிறாங்க பொண்ணை. என் பொண்ணு மேலே எனக்கு அன்பு ரொம்ப அதிகம், அது பார்க்கவும் முடியல, அதனால தான் எனக்கு கோபமாக இருக்குது அப்படின்னு. அப்போ பீர்பால் சொன்னார், சரி நான் வந்து ஆள் அனுப்புகிறேன், இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே உங்களுடைய பொண்ணு உங்கள் வீட்டில் இருப்பாங்க, அதனால் நான் ஆள் அனுப்புகிறேன், அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னா. இல்லை நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அனுப்பிட்டேன், எல்லாருமே வெறுங்கையோடு தான் வந்தாங்க, என் பொண்ணை கூட்டிகிட்டு வரல அப்படின்னாரு. அப்படிங்கிறாரு பாதுஷா அக்பர். ஏன்னா மாமியார் கோபம், அந்த மாமியார் வந்து நம்ம கோபத்தில் இருக்காங்க, அதனால் பொண்ணை அனுப்பலை. அதனால் இந்த ஊரில் எத்தனை மாமியார்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் வந்து கழுவில் ஏற்ற போகிறேன், அதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாராம். அப்போ பீர்பால் வந்து எல்லா அந்த சூலாயுதம், அந்த ஈட்டி அங்கே நிறுத்தி வச்சிட்டாரு. எல்லா இதையும் பார்த்துட்டு இருந்தார். அதில் பார்த்து ரொம்ப குஷி ஆகிட்டார் அக்பர் பாதுஷா. அவர் வந்து எல்லா அந்த ஈட்டியும் பார்த்துட்டு இருந்தார். ஒன்று மட்டும் தங்கத்தில் இருந்தது. இது ஏன் தங்கத்தில் இருக்குது, தங்கத்துலேயும் வெள்ளியிலையும் இருக்குதே, எதுக்கு அப்படின்னு கேட்டார். பீர்பால் சொன்னார், அதாவது மாமியார் விடலை அப்படின்னு இல்லை, அவருடைய மருமகன் விடலையாமா. அதாவது மருமகன் யாரெல்லாம் இந்த நாட்டினுடைய மருமகன்கள் இருக்காங்களோ எல்லாத்தையும் வந்து கழுவில் ஏற்றுங்க அப்படின்ட்டார். அப்போ தங்கத்துலேயும் வைரத்துலேயும் யாருக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு தங்கத்தில் வச்சுருக்கேன், எனக்கு வெள்ளியில் வச்சுருக்கேன். நம்மளும் யாரோ ஒருத்தவங்களுடைய மருமகன் தானே. நீங்கள் இந்த நாட்டினுடைய பாதுஷாவாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து தங்கத்தாலான ஈட்டி வச்சுருக்கேன், நான் கூட உங்கள் மந்திரியாக இருக்கேன்ல, அதனால் எனக்கு வெள்ளியில் வச்சுருக்கேன். அப்போ பாதுஷா வந்து புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அவர் கோபத்தில் இருந்ததுனால அவருக்கு அப்போ புரியலை. அப்புறம் கோபம் குறைஞ்சோன்னு புரிஞ்சுக்கிட்டார். யார் வந்து கோபத்துக்கு வசமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம். அவர் அதனால் கோபத்துக்கு வசமாகவே அந்த மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணிட்டார். அப்புறம் ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி வாணியினுடைய முக்கியமான இதே வந்து கோபத்தின் மீது வெற்றி அடைவது, மெயின் பாயிண்ட் தலைப்பு. காபா வந்து கோபம்தான் முக்கியமான உங்களுக்கு எதிரியாக இருக்குது. கோபத்தை விட கோபத்தினுடைய சின்ன சின்ன குட்டி இந்த அதுக்கு குழந்தைங்க நிறைய இருக்குது, அதெல்லாம் உங்களுடைய புருஷார்த்தத்தில் தடையாக இருக்குது பரிசுத்தாகிறதுல. அதுக்காக பாபா 2 விஷயம் சொன்னார். உங்களுடைய கோபத்தை நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா, ஒன்று சுபபாவனை சுபபாவ், இன்னொன்று இனிமையான பாவனை சுபபாவனை, அப்புறம் அன்பான பாவனை. இந்த நினைவில் மூழ்குதல் அப்படிங்கிற 28 நாள் பட்டியினுடைய 23வது நாள் இன்றைய நம்ம ரிவைஸ் பண்ணக்கூடிய பட்டி தேதி பார்த்தீங்கன்னா 3/3/2000 முரளியோட டேட்டு. இந்த முரளியை வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இதை ரிவைஸ் பண்ணலாம். முரளியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள். இது வந்து சிவராத்திரியினுடைய முரளி, அதனால் பாபா சொல்கிறாங்க பிறந்த நாள் பரிசாக பாபாவுக்கு பிறந்த நாள் கிஃப்ட்டு கொடுக்கணும். அது என்ன கிஃப்ட் அப்படின்னா சுப பாவனை மற்றும் பிரேம் அன்பினுடைய பாவனை மூலமாக, சுபபாவனை மற்றும் அன்பான பாவனை இந்த ரெண்டையும் விழிப்புணர்வு செய்து அதை எமர்ஜ் பண்ணி கோபம் என்ற மகா எதிரி மீது வெற்றி அடையுங்கள். இதுதான் தலைப்பு. இது பார்த்திங்கன்னா 64வது சிவ ஜெயந்திங்கிறனால பாபா வந்தபோது 64 கேண்டில் லைட்டிங் வச்சுருந்தாங்க. 64 வெரைட்டிஸ் போகு பண்ணியிருந்தாங்க. கேக் கட் பண்ணார் பாபா. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருந்த குழந்தைங்க, ஃபாரின் குழந்தைங்களா இந்தியன் குழந்தைங்களா தெரியல, அவங்க வந்து ஆஹா பாபா ஆஹா, ஆஹா பாபா ஆஹான்ட்டு ஆஹா ட்ராமா ஆஹா அப்படின்னு பாட்டு பாடினாங்க. அதனால் இன்றைக்கி நினைவினுடைய 3 பாயிண்ட் பார்க்கலாம். அதில் மொதல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அலௌகிக ஜென்ம பிறந்த நாளை கொண்டாடுவது. நினைவு என்றாலே அலௌகிக பிறந்த நாளை கொண்டாடுவது அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
அதனால் பாப்தாதா அவருடைய பிறந்த நாளினுடைய போது யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்களையும் பார்க்குறாரு. அப்புறம் சேவையினுடைய சமயத்தில் பிறந்த குழந்தைங்களையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் பாபா சொன்னார், இந்த மாதிரி பர்த்டே யாராவது கேள்விப்பட்டீங்கன்னா, ஒரு அப்பாவுக்கு குழந்தைங்களுக்கும் சேர்ந்து ஒரே நாளில் பர்த்டே எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பாபா சொன்னார், எவ்வளோ நியாரா மற்றும் பியாராவான பர்த்டே, அலௌகிகமான வைரத்துக்கு சமமான பர்த்டே. உலகத்தினுடைய கணக்குப்படி இந்த ஒரு பர்த்டே பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமான பர்த்டே. உலகத்தில் வந்து இந்த மாதிரி அப்பாவுக்கும் பசங்களுக்கும் ஒரே நேரத்தில் பர்த்டே வராது. அதனால் உலகத்தில் உள்ளவங்க இதை கேட்டு சிரிக்கிறாங்க, அதிசயப்படுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இப்படி இப்போ வந்து பாபா வந்து பிரம்மா உடம்புல எப்போ அவதாரம் பண்ணுறாரோ அப்போ அவருடைய பார்வைகள் இந்த பிராமண ஆத்மாக்கள் மேலே படுது. அப்போ அவங்களுடைய ஜென்மமும் அங்கே ஏற்பட்டுடுது. பார்வையினால் பர்த் எடுக்கிறாங்க. நம்ம வந்து பிரம்மா வம்சி, சிவவம்சி, பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்கள். உலகத்தில் அவங்க சொல்கிறாங்க நாங்களும் பிரம்மா வம்சாவளி அப்படின்னு பிராமணன். ஆனால் நம்ம அனுபவத்தோடு உணர்ந்துட்டு அதை ஃபீல் பண்ணி நம்ம சொல்கிறோம். நம்ம உண்மையிலேயே பிரம்மா வம்சி, சிவவம்சி, பிரம்மாகுமார் மற்றும் பிரம்மாகுமாரிகள். பாபா வந்து கேக் கட் பண்ணார். அப்புறம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கொடுத்தாரு. ஒன்று வந்து இந்த ஒரு வித்தியாசம் சொன்னாரா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 2 பாபா வித்தியாசம் சொன்னார். இன்னொன்று, அவங்க வந்து ஸ்தூலமான மலர்களை கொஞ்ச நேரத்துக்காக தூவுறாங்க, பர்த்டே கொண்டாடுறாங்க அப்படின்னா. அதுவே நம்ம பாபா நம்ம மீது அன்பினுடைய மலர்களை சதா தூவிட்டே இருக்கிறார். பாபா சொன்னாங்க, முதல்ல வந்து பாட்டு பாடுவாங்க, அப்புறம் கேண்டில் ஏற்றுவாங்க, அப்புறம் கேக் கட் பண்ணுவாங்க, அப்புறம் கடைசியாக தான் பேண்ட் பாஜி ட்ரம்ஸ் வாசிப்பாங்க. அவங்க வந்து ஸ்தூலமான பேண்ட் வாசி ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க, செண்டை மேளம். நம்ம வந்து பாபா குழந்தைங்க எல்லாருமே இதயத்தில் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற இசை வாத்தியம் ஒலிக்குது. இதை வந்து பாபா வந்து சிவஜெயந்தியில் தன்னுடைய அலௌகிக பிறந்த நாள் அன்னைக்கு உள்ள காட்சிகளை, குழந்தைங்களுடைய மனதில் என்ன ஒரு மகிழ்ச்சியினுடைய நடனம் ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையே பாபா வந்து சொல்லிட்டு இருந்தார். 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, பாபாவிட்டிருந்து எல்லாத்தையும் நம்ம அடையிறது. யோகம் என்றால் பாபாவிடமிருந்து அனைத்தையும் அடைவது. இது வந்து பார்த்திங்கன்னா எதை அடையணுமோ அடைந்து விட்டோம் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய மகா வாக்கியம். இது உங்களுடைய ஸ்லோகன். பிரம்மா பாபா கூட அப்படி தான். முதல்ல எல்லாத்தையும் அவருடைய மகா வாக்கியம் தானே. முதல்ல அவருடைய தியாகத்தினுடைய அடையாளமே அவர் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு, அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன், இனி அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு லெட்டர் எழுதினார்ல. அவருக்கு அஞ்ஞான காலத்துலேருந்தே அவருக்கு ஆசை இருந்தது உள்ளுக்குள்ளே, எனக்கு பகவானுடைய சாட்சாத்காரம் பார்க்கணும், இல்லை பகவானை சந்திக்கணும் அப்படின்னு. அதனால் அவர் அந்த ஆர்வத்தில் ஒவ்வொரு குரு வச்சு 12 குருமார்கள் அவர் வச்சுருந்தார். யார் மூலமாவது பரமாத்மாவை சந்திக்க முடியாதா அப்படின்னு ஒரு ஏக்கம். ஆனால் எந்த ஒரு குருவும் அவங்களும் குருக்களும் சாட்சாத்காரம் பார்த்ததில்லை, அவங்களும் இவருக்கு சாட்சாத்காரம் யாரும் செய்ய வைக்கவும் இல்லை. ஆனால் கடைசியில் பாபா சுயம் பாபாவே வந்து அவருக்கு விநாசத்தினுடைய காட்சிகள் காட்டுறாரு. அப்புறம் ஸ்தாபனையினுடைய சத்தியுகத்தினுடைய புது சிருஷ்டியினுடைய காட்சிகளை காட்டுறாரு. 2 விதமான காட்சிகள் காட்டினார். முதல்ல விநாசத்தினுடைய சாட்சாத்காரம், அப்புறம் 2வது புது சிருஷ்டியினுடைய சாட்சாத்காரம். அப்புறம் அவரே அவருடைய அறிமுகத்தை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் அவர் சாட்சாத்காரம் பார்த்ததுனால அவர் வந்து அவருக்கு அந்த வைரங்கள், ரத்தினங்கள் எல்லாமே, வைடூரியங்கள் எல்லாமே கல்லாக தெரிஞ்சது. அந்த நேரத்தில் தான் பாபா அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார், எதை அடையணுமோ நான் அடைஞ்சிட்டேன், இனி அடைய வேண்டியது ஒன்றுமில்லை அப்படின்னு. அதாவது எல்லாமே நான் அடைஞ்சிட்டேன், பரமாத்மா மட்டும்தான் நம்ம கிடைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது, அந்த அவர் கிடைச்சிட்டாரு. அப்புறம் நான் எனக்கு என்ன வேணும், எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டேன். பரமாத்மா கிடைச்சிட்டார் அப்படின்னா எல்லாமே கிடைச்சிடுச்சு. சிவபாபா சொன்னார், பிரம்மா வந்து என்ன வார்த்தை பேசினார், பிரம்மாவனுடைய வார்த்தைகள் என்னவா இருந்ததோ அதுதான் உங்களுடைய வார்த்தைகளாக இருக்கணும், அவருடைய எண்ணம் என்னவா இருந்தது அதுதான் உங்களுடைய எண்ணமாக இருக்கணும், அவருடைய செயல் என்னவா இருந்தது அதுதான் உங்களுடைய செயலாக இருக்கணும். ஃபாலோ பிரம்மா,
பாபா ஒரு விஷயத்தை ரிவைஸ் பண்ணார். சதா பாபாவுடைய கம்பெனியில் இருங்க, பாபா கூடவே இருங்க, வச்சுக்கோங்க. சம்பந்தத்தினுடைய விஷயத்தையும் பாபா சொன்னார். எல்லா சம்பந்தமும் எனக்கு பாபா தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எந்த நேரத்தில் எந்த சம்பந்தம் அனுபவம் பண்ணணுமோ அந்த நேரத்தில் அந்த சம்பந்தத்தை நீங்கள் அனுபவம் பண்ணுறதில்ல. அதனால் இந்த ஒரு பயிற்சி அதிகப்படுத்துங்க அப்படின்னாரு பாபா. அதனால் காரியத்தில் பாபாவை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கம்பெனி கிடைக்கும். பாபாவுடைய கம்பெனி, பாபாவே கம்பேனியனாக இருப்பார். எப்போ கம்பெனி கிடச்சிருச்சு, கம்பேனியனும் கிடச்சிட்டார் அப்படின்னா வேறு எந்த சம்பந்தத்துலேயும் உங்களுடைய மனசோ புத்தியோ போகாது. அதனால் பாபா சொன்னாங்க, எல்லா சம்பந்தங்களையும் அனுபவம் பண்ணுறதுக்கான பாபா ஆஃபர் கொடுத்துருக்குறாரு. இந்த நேரத்தில் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. தள்ளுபடின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா ஆடி மாதத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அந்த பொருள் இருக்கும். ஆனாலும் கூட நமக்கு 100 பொருள் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம 2 வாங்கி வச்சுக்கிறோம். வாங்காதவங்க கூட அந்த டைமில் போய் வாங்குகிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணி சேர்த்து வச்சுக்கிறாங்க, விலை தள்ளுபடியில் கிடைக்கி அப்படின்னு. அதாவது ஆஃபர் கிடைக்குது. அதே போல் பரமாத்மா இந்த நேரத்தில் எல்லா சம்பந்தங்களையும் வைக்கிறதுக்கான ஆஃபர் கொடுக்குறாரு. அவர் அத்தாரிட்டி பர்சன், அப்பா, டீச்சர், சத்குருவாகவும் இருக்கிறாரு. சர்வசக்திவான் தான். அதனால் அவர் மற்ற சம்பந்தங்களில் கிடையாது அப்படின்னு கிடையாது. அவர் பெரிய அத்தாரிட்டி பர்சன். அதனால் அவரை எப்படி நான் வேலை வாங்குறது, அவரை எப்படி நண்பனாக வைக்கிறது, அவரை எப்படி என்ன குழந்தையாக வச்சுக்கிறது, அவரை எப்படி என்னுடைய காரியங்கள் செய்ய வைக்கிறது, வேலைக்காரனா சம்திங் எக்ஸெட்ரா அப்படின்னு நினைக்காதுங்க. எல்லா சம்பந்தத்துக்கான ஆஃபர் இந்த நேரத்தில் தான் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு பாபா. பாபா எவ்வளோ பெரிய அத்தாரிட்டியாக இருக்கட்டும், ஆனாலும் எந்த சம்பந்தத்தில் வைக்கிறோமோ அந்த சம்பந்தத்துக்கான மரியாதையை பாபா அங்கே நிறைவேற்றுவார் கண்டிப்பாக. அது அவருடைய வாக்கு. ஒரு விஷயம் பாபா நோட் பண்ணாரா, பாபா எல்லா சம்பந்தங்கள் கொடுத்தாரு, கம்பெனியும் கொடுக்குறாரு. ஆனாலும் சில குழந்தைங்க தனிமையை தான் ஃபீல் பண்ணுறாங்களா, அலோன் ஃபீல் பண்ணுறாங்க, அகேலாப்பன், தனியாக இருக்கிற மாதிரி. எப்படிப்பட்ட குழந்தைங்க பாருங்கள். நான் எவ்வளோ ஆஃபர் பண்ண பிறகு கூட அவங்க தனியாக தான் இருக்காங்க. என்னுடைய கம்பெனி இருக்குது, நானே கம்பெனியானா இருக்குன்னு சொன்ன பிறகு கூட தனிமையாக தான் ஃபீல் பண்ணுறாங்க, தனியாக தான் இருக்கிறாங்க நிறைய பேர். என்னுடைய கம்பெனி யூஸ் பண்ணுறதில்ல, நான் கம்பெனிங்கிறதே மறந்துடுறாங்க. அதனால் குழந்தைங்க மேலே பாபாவுக்கு ரொம்ப கருணை இருக்குது, இரக்கமாக இருக்குது, பாவமாக இருக்குது. அதனால் குழந்தைங்க ஆஹா ஆஹா வாவுன்னு சொல்கிறதுக்கு போல ஒய்ன்னு சொல்லிடுறாங்க. ஐயோ ஏன் அப்படின்னு. அதனால் ஏன்னு சொல்லாதுங்க, வாவுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஒய் இல்லை ஃப்ளை. ஒய்ன்னு சொல்லாதுங்க, எப்போவுமே ஃப்ளை ஆயிருங்க, பறந்துருங்க. ஏன்னா பாபா உங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா கூட சம்பந்தத்தில் அவர் உங்களை மாலிஷ் பண்ணுவார். ஏன்னா மாலிஷ் பண்ணுறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கலாம். அதனால் குழந்தைங்க டயர்டாகிட்டிங்கன்னா பாபா சர்வ சம்பந்தத்தின் ரூபத்தில் உங்களுக்கு மசாஜ் பண்ணுவார், மாலிஷ் பண்ணுவார். இது நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கு இல்லையா, மாலிஷ் ஆதி ரத்னங்களுக்கு. அதனால் பாபா சொல்கிறாரு, அந்த விஷயத்தில் நான் கட்டுப்பட்டிருக்கேன். எந்த சம்பந்தத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த சம்பந்தத்தில் நான் கட்டுப்பட்டிருக்கேன். அதற்கான சேவை கரெக்டாக செய்வேன். அந்த சம்பந்தத்துக்கான மரியாதை அங்கு கரெக்டாக நிறைவேற்றப்படும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதாஜியோட அனுபவம் ஞாபகம் வருது. ஒரு மாதாஜி அவங்களுக்கு குழந்தைங்க யாரும் கிடையாது. அதனால் பாபாவை தன்னுடைய குழந்தையாக மாற்றி வச்சுருந்தாங்க. அவங்க ரொம்ப வசதியானவங்க. அவங்க குழந்தைங்க என்னெல்லாம் வாங்குவாங்களோ அதெல்லாம் பாபாவுக்கும் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க, பாபாவுக்காகன்னு ஒதுக்கி வச்சுட்டு, அதான் என் குழந்தை, என்னுடைய சிவா பேட்டாவுக்காக, என் குழந்தை சிவாவுக்காக அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை சென்டரில் கொடுப்பாங்க சேவைக்காக. அவங்க பாபா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. குழந்தை ரூபத்தில், சிவா வா நம்ம சாப்பிட்லாம், வா நம்ம ஷாப்பிங் போகலாம், வா நம்ம சென்டருக்கு போகலாம், சிவா வா நம்ம தூங்கலாம் அப்படின்னு ஒரு குழந்தை ரூபத்தில் பாபாவை கூட வச்சுக்கிட்டு அவங்களுடைய லைஃப் போயிட்டு இருந்தது. மகிழ்ச்சியாக நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக அவங்களுடைய லைஃப் போயிட்டே இருந்தது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ராத்திரி காய்ச்சல் வந்துடுச்சு. அவங்க அவ்வளோ உடம்பு முடியலை. அதனால் அவங்களால சென்டருக்கும் போக முடியல அன்றைக்கி. ஏன்னா அன்றைக்கி குருவார் வேறு, ஆனாலும் சென்டருக்கு போக முடியல. வேலைக்கிழமை போகுடேக்கு கூட சென்டருக்கு போக முடியாத நிலமை. அவங்களுக்கு திடீர்னு தண்ணி தாகம் எடுத்தது. எந்திரிச்சு போய் தண்ணி கூட குடிக்க முடியல. அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன வந்தது, சிவா எனக்கு தண்ணி வேணும், தண்ணி கொடு. ஒரு மனுஷன் இருந்தால், உண்மையான குழந்தையாக இருந்தால் தண்ணி கேட்டால் தண்ணி கொண்டு கொடுத்துருக்கோம். நீ எனக்கு தண்ணி கொடு
அப்படின்னு கேட்டாங்க. இப்போ சிஸ்டருக்கு வந்து யோசனை வந்தது, இந்த மாதாஜி வரல போலுக்க தெரியலையே, இன்னைக்கு கண்ணில் மாட்டலையே அப்படின்ட்டு பார்க்குறாங்க. நாலா பக்கமும் வரவே இல்லை, எல்லா போகும் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. அப்புறம் அவங்களுக்கு யோசனை வந்தது, அவங்க தனியாக வேறு இருக்காங்க, அவங்க வராத எப்போவுமே ரெகுலராக வந்துடுவாங்க, இன்றைக்கி வரலை அப்படின்னா ஏதோ அவங்களுக்கு ப்ராப்ளம் போல், அதனால் அவங்களுக்கு போய் பார்த்துட்டு வரலாம், அப்படியே போகு எடுத்துகிட்டு போய் போகும் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு போகும் எடுத்துகிட்டு போகிறாங்க. தண்ணி அதுவும் கொண்டு போகிறாங்க அந்த மாதாஜி வீட்டுக்கு. இது எப்போ நடந்ததுன்னா, அவங்க தண்ணி கேட்டாங்க இல்லையா பாபா கிட்ட, அந்த நேரத்தில் கரெக்டாக சென்டருக்குள்ளே சிஸ்டர் வந்து என்டர் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி பாபா வந்து அவங்க ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களை அவங்களுடைய என்ன சம்மந்தம் வைக்கிறாங்களோ அந்த சம்பந்தத்தில் அவர் வந்து அங்கே காரியம் செய்கிறாரு, அந்த கடமையை நிறைவேற்றுறாரு. எந்த அளவு நம்ம உள்ளபூர்வமாக அந்த சம்பந்தத்தை நம்ம வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, யோகம் என்றால் கோபத்தின் மீது வெற்றி அடைவது. இப்போ கோபம்னு பார்த்தீங்கன்னா அது 2வது விகாரம் தான். ஃபஸ்ட்டு காமம், 2வது தான் கோபம், 2வது நம்பர் விகாரம் தான். ஆனால் பாபா சொல்கிறாங்க, இந்த கோபங்கிற பூதம் யாருக்குள்ளேயாவது இறங்கிடுச்சு அப்படின்னா அது அவங்கள ஒரு வழி பண்ணிடுது, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைக்கு போயிடுறாங்க. அவங்க புத்தி ஸ்பஷ்டமாயிருது. அந்த நேரத்தில் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னே நிலையை மறக்க வச்சு அவங்கள தவறுகள் பண்ண வச்சிருது. எப்படி வந்து நம்ம சகோதரிகள் ஜெயிலுக்கு போகிறாங்க ராக்கி கட்டுறதுக்கு, அப்போ அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் என்ன சொல்கிறாங்க, ஒரு செகண்டு தான் எனக்கு கோபம் வந்தது, அது அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு மூளை வேலை செய்யலை, அந்த நேரத்தில் தப்பு பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 30 24 வருஷம் இல்லை 16 வருஷம் ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு செகண்டு மிஸ் ஆன காரணத்தினால அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு புத்தி லாக் ஆயிடுது. அதனால் கோபம் அந்த அளவு பயங்கரமானது, அதனுடைய பலன் அதை விட மோசமானது. கோபத்துக்கு வசமாகி செய்த ஒரு சிறு தவறு, ஒரு நிமிஷம் கூட இருக்காது, அந்த ஒரு செகண்டில் எடுத்த டிசிஷனோட பலன் வந்து இத்தனை வருஷம் இல்லைனா மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துடுது. அதனால் கோபங்கிறது கோபத்தினுடைய பலனும் சாதாரணமானது அல்ல. அது என்ன ஆகுது, வாழ்க்கை ஃபுல்லாக பச்சாதாபம், ஐயோ இப்படி பண்ணிட்டேனே. பார்க்குறவங்களாம் என்னன்னு பார்க்குறான், கொலகாரன். அதனால் பாபா கோபங்கிறதும் மகா சத்ரு அப்படின்னு இருக்காரு. அப்புறம் கோபத்துக்கு பூதம்னு சொல்கிறாங்க. கோபங்கிற பூதம் யாருக்குள்ள பூதம் இறங்கிருச்சோ அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுது, அவங்க சம்பந்தம் தொடர்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுது. எந்த வீட்டில் கோபப்படுற கோபக்காரங்க இருக்காங்களோ அந்த வீட்டில் உள்ள பானை கூட சுண்டி போயிடும், தண்ணி கூட காஞ்சி போயிடும், ஆவியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பழமொழி. அதனால் இந்த மகா சத்ரு இந்த கோபத்தை பாபாவுக்கு இந்த சிவ ஜெயந்திக்கு கிஃப்டாக கொடுத்துருங்க. வாழ்த்துக்கள் கொடுத்தீங்க, அப்புறம் வந்து கேக் கட் பண்ணோம், ஹேண்டில் ரைட்டிங் பண்ணோம், அவ்வளோதானா? கிஃப்ட்டு கொடுக்க மாட்டிங்களா? பாபா பர்த்டேக்கு, என்னுடைய பர்த்டே கொண்டாட தானே வந்திருக்கீங்க, பர்த்டேக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் தானே, கிஃப்ட்டு கொடுப்பீங்களா? நானே கேட்குறேன், நீங்களாம் கொடுக்குறது வேறு, ஆனால் நான் ஒன்று விரும்பி கேட்டால் கொடுப்பீங்களா? பாபா ஒன்று விரும்பி கேட்டு கொடுப்பீங்களா? பாபா கண்டிப்பாக கொடுப்போம் பாபா ஆஞ்சி அப்படின்ட்டு. சரி, தைரியமாக சொன்னீங்க, அதுக்கு சந்தோஷம். இது கிஃப்ட் என்ன அப்படின்னா, இந்த உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோபம் அப்படிங்கிற பூதத்தை எனக்கு கிஃப்டாக கொடுத்துருங்க. அப்புறம் ஃபாரினர்ஸ் இருந்தாங்க, அவங்கள தனியாக கேட்டார் பாபா, மதுபன்வாசிகளை தனியாக கேட்டார், டீச்சர்ஸை தனியாக கேட்டார், மாதாஸு, பிரதர்ஸு, பெரியவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் கோபத்தை கொடுத்துருங்க, வெற்றி அடையணும் இல்லையா அப்படின்ட்டு தனித்தனியாக கேட்டார் பாபா. அதனால் பாபாவுக்கு நீங்கள் அதை கிஃப்டாக கொடுக்கறது கூட அதன் மீது வெற்றி அடைகிறதுக்கான ஒரு மார்க்கம். பாபா வந்து 3 விதமாக சொன்னார். கோபம் வந்து மகா எதிரியை வந்து கொடுத்துருங்க, இது வரக்கூடாது. கோபம் ஒன்று வந்து கோபங்கிறது மகா எதிரி. ஒரு எதிரி வந்து எப்படி ஒருத்தவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்துகிறாங்க, அதே போல் இந்த கோபங்கிறது உங்களை நஷ்டம் ஏற்படுத்துது. அப்புறம் 2வது, கோபம் ஒருத்தவங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய அடையாளம் அவங்க வந்து ஆவேசத்தில் வந்துடுவாங்க. ஆவேசங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பொருள், அவங்க வயசானவங்களோட எங்கே மாற்றிடும். அப்படி தானே, திடீர்னு சாந்தமாக இருப்பாங்க, திடீர்னு வந்துட்டு டம்னு சவுண்ட் விடுவாங்க, இன்னும் நீ நினச்சிட்டு இருக்க எப்படி அப்படின்னு. அந்த அளவு அப்படி ஆவேசம் அப்படி பொங்கிட்டு வருது. வயசானவங்க முடியாமல் இருப்பாங்க, எந்திரிக்க நடக்கக்கூட, கோபம் வந்துருச்சுன்னா அவங்க கத்துவாங்க. அந்த அளவு வயசானவங்களையும் எங்கே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த கோபத்துக்கு இருக்குது, ஆவேசத்தின் ரூபத்தில். மாமியார் வயசானவங்க, மருமக யூத்து,
ஆனாலும் மாமியாருக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா அவங்க வயசானவங்களாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் மருமகளே மிரண்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு ஆவேசம் வந்துடுது, கோபத்தில் கத்திடுறாங்க, மருமக மிரண்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தவங்களை சக்திசாலியாக மாற்றிடுது இந்த கோபம் அப்படிங்கிற கோபத்தின் மூலமாக வரக்கூடிய ஆவேசம். மூணாவது கோபத்தினுடைய அம்சமாக வெளிப்படுவது எரிச்சல். அவங்க எரிச்சலாக படபடப்படான்னு இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் போகிறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க, தூரமாக தான் இருப்பாங்க, எப்பவுமே உருன்னு இருப்பாங்க. பாபா சொன்னாங்க, அப்புறம் இந்த மாதிரி 3 விஷயம் சொன்னாரா, அப்புறம் 3 ரூபத்தில் வருது. அப்புறம் பாபா சொன்னார், கோபங்கிறது தனியாக ஒருத்தர் மேலே வராது, ஒரு ஆள்னால வர்றது கிடையாது, 2 பேர் வேணும். அங்கே 2 பேர், ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு கோபம். ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்கும்போது கோபம் வராது. அதனால பாபா சொல்கிறாங்க, இந்த கோபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா அவங்க மேலே சுப பாவனை இருக்காது, அவங்க மேலே சுப பாவனை அவங்களால வைக்கவே முடியாது. அப்புறம் அவங்க பார்த்தாலே மூட் ஆஃப் ஆயிரும், பார்த்தாலே பத்திட்டு வருதுன்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு பிடிக்காமல் போயிடும். இது சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ரோட்டில் நின்று கூட சண்டை போடுவாங்க 2 பிரம்மா குமாரிகள். ஊர் பார்க்குதே, உலகம் பார்க்குதே, என்ன நினைப்பாங்க நம்மளுடைய பாபாவை பற்றி, அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கிறது இல்லை. அந்த நேரத்தில் அவங்களுடைய அவமானம் தான், அவங்க மேலே உள்ள வெறுப்பு, அவங்க மேலே உள்ள கோபம் தான் தெரியுது. அதனால் ரோட்டில் நின்று சண்டை போடுறாங்க. அந்த அளவு கோபம் கண்ணை மறைச்சிருது. 2 பேருக்குமான ஃபைட்டு டிஸ்சர்வீஸ் ஆயிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க சில நேரம் அவங்க அந்த பிடிக்காத ஆள் வந்தாங்கன்னா அவங்க அந்த பக்கம் வந்தால் இவங்க இந்த பக்கமாக போயிடுறாங்க. அவங்கள கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, வெளியிலேருந்து வரக்கூடியவங்களுக்கும் தெரியும், வெளியில் உள்ளவங்களுக்கும் தெரியுது இவங்களுக்கு ஆகாது அப்படின்னு. ஊருக்கே தெரிஞ்சு போயிடுது இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இல்லை, இவங்களுக்கு அவங்கள பிடிக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் அவங்க முன்னாடி இன்னொருத்தர் முன்னாடி போனாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது, காலை பிடிச்சி கீழே இழுத்து விடுவாங்க. இவங்க முன்னாடி போனால் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க காலை பிடிச்சி கீழே தள்ளி விடுவாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. அவங்க சமைச்சா இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க சமைச்சா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க சமைச்சாங்கன்னா இவங்க தனியாக சமைப்பாங்க, இவங்க சமைச்சாங்கன்னா அவங்க தனியாக சமைப்பாங்க. ஒரே வீட்டில் 4 அடுப்பு போயிட்டுருக்கோம், 4 சமையல், 4 போகு. 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் 3 விதமாக சமைப்பாங்க, 3 விதமாக போகு வைப்பாங்க. இந்த மத்திய ஒரு நேரத்துலேயே 3 போகு பாபாவுக்கு வைப்பாங்க. இந்த மாதிரி காமெடியான சீன்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும். அதனால் பாபா இந்த கோபம் அப்படிங்கிற மகா எதிரி மீது எப்படி வெற்றி அடைகிறது, அதுக்காக 2-3 விஷயங்கள் சொன்னார். பாபா ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் சொன்னார். எப்போ உங்களுக்கு கோபம் வருமோ அப்போ பாபா உங்களுக்கு கோபம் வருது, தலைக்கு மேலே ஏறுது, அந்த நேரத்தில் நீங்கள் மீட்டா பாபா, இனிமையான பாபா அப்படின்னு பாபாவை கூப்பிடுங்க. வெறும் பாபா இல்லை, இனிமையான பாபா, இனிமையான பாபாவே, மீட்டா பாபா அப்படின்னு கூப்பிடுங்க. அதுவும் இதயத்துலேருந்து சொல்லணும், சும்மா சொல்லாமல் இதயத்துலேருந்து மீட்டா பாபா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் பாபாக்கிட்டேருந்து ஹெல்ப் கிடைக்கும். உங்களுடைய கோபம் சாந்தமாயிரும், உங்களை நீங்களே தானாகவே சாந்தமாயிருவீங்க. அது இதயத்துலேருந்து பாபாவை கூப்பிடணும். அப்போ பாபா உங்களை அந்த நேரத்தில் இனிமையாக மாற்றிடுவார். அப்புறம் 2வது விஷயம் பாபா சொன்னார், கோபத்தின் மீது வெற்றி அடையணும் அப்படின்னா சுப பாவனை மற்றும் பிரேம பாவனை, ஒருத்தருக்கு மேலே அன்பான ஒரு பாவனை இருக்கணும், அப்புறம் சுபமான பாவனை இருக்கணும். இந்த 2 இருக்கும் பட்சத்தில் அங்கே கோபம் அவங்க மேலே வராது, கருணை தான் வரும். இப்போ எதிரில் ஒருத்தவங்க கோபப்படுறாங்க அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்க ராவணனுடைய வசத்தில் இருக்காங்க, அவங்க கண்ட்ரோல் இல்லை. அதனால் இன்னொருத்தருடைய கிட்ட வசப்பட்டு அவங்க கண்ட்ரோலில் இல்லாத ஒருத்தர் மேலே நம்மளும் போய் திருப்பி கோவப்பட்டால் என்ன கதை. அதனால் அவங்க மேலே நம்ம திருப்பி கோவப்படாமல் நம்ம அவங்க மேலே கருணை பார்வையோட அவங்க மேலே சுப பாவனை வைக்கணும். அப்புறம் அன்பான பாவனை வைக்கணும். பாவம் என்னுடைய சகோதர ஆத்மா இப்படி வசப்பட்டிருக்கே அப்படின்னு நல்ல ஒரு கருணை உணர்வு கொண்டு வரணும். அதனால் பாபா சொல்கிறாங்க, 3வது இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கோவப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் மௌனமாக இருந்துருங்க, சுப்பு, வாயை மூடிக்கிங்க, திறக்காதுங்க, பதில் கூட கொடுத்துடாதுங்க, கூட சொல்லிடாதுங்க. வாயை மூடிட்டு சிலவங்க அப்படிம்பாங்க, அது இன்னும் அவங்களுக்கு எண்ணெயை ஊற்றுன மாதிரி இருக்கும். அதனால் வாயையும் திறக்காதுங்க, சத்தமும் எழுப்பாதுங்க, மௌனமாக இருங்க. ஏன்னா ஒரு சுப்பு சவு சுக்கு அப்படின்னு ஹிந்தியில் பழமொழி, ஒரு சுப்பு ஏக் சுப் சவு சுக்கு, ஏக் சுப் சவு சுக்கு. ஒரு நிமிஷம் நீங்கள் சுப்புன்னு இருந்தீங்க, வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா 100 மடங்கு உங்களுக்கு சுகம் அப்படின்ட்டு அது பழமொழியினுடைய அர்த்தம்.
இந்த மாதிரி இந்த 3 பாயிண்டே நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த கோபத்தின் மீது நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படின்னு பாபா சொன்னார். இப்படியாக இன்றைக்கி இந்த 3 பாயிண்ட்டு நம்ம பார்த்தோம். யோகத்திற்கான நம்ம 3 பாயிண்ட் பார்த்தோம். அதில் ஒரு பாயிண்ட் என்ன சொன்னார் பாபா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம்? யோகம் என்றால் புதிய அலௌகிக ஜென்மம், பிறப்பு. அதை பற்றி பாபா சொன்னார், அதனுடைய விசேஷத்தாவை சொன்னார். 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? யோகம் என்றால் அடைவது, எதை அடைந்தமோ அதை அடைஞ்சாச்சு, இனி அடையக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். 3வது யோகம் என்றால் கோபத்தின் மீது வெற்றி அடைவது. அதுக்கு பாபா கோபத்தை பற்றி அதனால் வரக்கூடிய நஷ்டத்தை பற்றியும் சொன்னார். அப்புறம் அதன் மீது எப்படி வெற்றி அடைகிறது அதுக்கு 3 பாயிண்ட் கொடுத்தாரு. கோபம் வந்தால் என்ன மாதிரி அடையாளம் வரும் அதுக்கு 3 பாயிண்ட் சொன்னார். இப்போ சச்சின் பாய் வருவார், அவர் ஹோம்ஒர்க் சொல்லுவார், அதை பார்க்கலாம், அதை கேட்கலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை, அந்த பிராணிக்குன்னு சொல்கிறாங்களா, பிராணிக் அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது 2025 இட்டாலியில். அங்கே ஒருத்தர் இருக்கார், ஒரு பிரதர், ஒரு பேர் மறந்து போச்சு. அவர் தன்னைத்தானே நான் பிராணிக் மனிதன், அதாவது இயற்கையான விஷயங்களை மட்டும் செய்யக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. அவர் கடந்த 2-3 வருஷமாக அந்த இயற்கையினுடைய கூடவே அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறாரு. இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நேச்சுரல். அப்போ அவருடைய ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கான்ஃபரன்ஸில் அவர் இது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அப்ளை பண்ணி பார்த்ததில் அவர் என்ன ஃபீல் பண்ணார் அப்படின்னா, ஒரு மனிதன், அதாவது நம்ம ஒவ்வொருத்தருமே டெய்லி பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 4 மணி நேரம் தான் வேலை செய்யணும். மற்ற நேரங்கள் சாதனை பண்ணுறது, அப்புறம் சுய முன்னேற்றத்திற்கான விஷயங்களை செய்கிறது, அதில் தான் ஈடுபடணும் மேக்சிமம் அப்படின்னு சொல்கிறாரு. யார் ஸ்தூலமான விஷயங்களில் எக்ஸ்ட்ராவாக அதிகமாக ஈடுபடுறாங்களோ அவங்க அவங்களுடைய உயிர் சக்தி கம்மியாகுது அப்படின்றார். சதா அந்த லௌகீக ஒர்க்கிலேயே அதிகமாக டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க உயிர் சக்தி, பிராணிக் ஊர்ஜா, அது அவங்களுக்கு கம்மியாகுது. நிரந்தரமாக அவங்க படபடப்பாக இருப்பாங்க, இல்லை டென்ஷனாக இருப்பாங்க, உள்ளுக்குள்ளேயே வெளியே தெரியாது. அது டென்ஷனான மனநிலையிலே சதா ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க கூடவே அந்த டென்ஷனுடைய மனநிலை இருந்துகிட்டே இருக்கும். சாந்தமான மனநிலை அவங்களுக்கு அது அனுபவம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு புதுசாக இருக்கும். ஒருவேளை அனுபவம் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைச்சா கூட அவங்க எதையும் இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா எப்போவுமே அவங்க படபடப்பானதில் இருக்கிறதுனால அவங்க அதை தான் விரும்புவாங்க. அது அவங்களுக்கு பழகி போச்சுல, அது கிடைக்கல, படபடப்பு இல்லை, சாந்தமாக இருந்தால் அவங்களுக்கே டவுட்டாக இருக்கும், என்ன எதையும் மிஸ் ஆகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவங்க அதில் பழகி போய் ஊறி போய் இருப்பாங்க. அதுவே சமஸ்காரமாக இருக்கும். அதனால் நம்ம அதிக நேரம் நம்மளுடைய சுய முன்னேற்றத்துக்காக ஈடுபடுத்தணும் நம்ம லைஃப்பில். அப்புறம் ஆன்மீகத்துக்காக செலுத்தணும். இந்த விஷயத்தை சொல்கிறது சொன்னவருக்கு தான் ஆத்மாங்கிற ஞானமோ, பரமாத்மா இந்த பூமியில் வந்துட்டார், புது உலகம் வரப்போகுது அப்படிங்கிற எந்த ஞானமும் இல்லை. ஆனாலும் அவருடைய ரிசர்ச்சில் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறாரு, அவர் 60 நாளைக்கு வெறும் தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கிறாராம். அவர் சாப்பாடு சாப்பிட்றது இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் அவருக்கு 60 நாளைக்கு ஒரு தடவை என்றைக்காவது தோணுச்சு அப்படின்னா எல்லாமே சாப்பிட்றாரு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும். ஆனாலும் அவருடைய உடம்பு அதெல்லாம் சேர்த்து வச்சுக்குது, அது தாங்கிக்குது. அவருடைய உடம்பு பலவீனமாக இல்லை. அவருடைய உடலானது அந்த சாப்பாடை நம்பியோ அந்த தண்ணியை நம்பியோ ஓடலை. அவருடையது இயற்கையாகவே அந்த காற்றிலிருந்து, அப்புறம் ஒவ்வொரு பொருள் இயற்கையை சார்ந்த சூரியன், சந்திரன், அப்புறம் மரங்கள், இயற்கையான கடல், அந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்கள் மூலமாக அவருக்கு எனர்ஜி கிடச்சிட்ருக்கு. அந்த எனர்ஜியில் அவர் இயங்கிட்டு இந்த உயிர் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அவருடைய உடலும் அதன் மூலமாகத்தான் மேனேஜ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஆன்மீகவாதிகள், நம்மளுடைய வாழ்க்கை ஆன்மீகத்தை 100% ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம ஒரு பாதையில் நம்ம வந்துட்டோம். அதனால் நம்மளே செக் பண்ணணும். என்னுடைய டைம் எங்கே போயிட்டுருக்கு, எதனில் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு, இல்லை பெஸ்ட் ஆகிட்டுருக்கா அப்படின்னு நம்மளே பார்க்கணும். என்னுடைய டைமை நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல விஷயத்தில் யூஸ் பண்ணுறேன்னா, என்னுடைய சுய முன்னேற்றத்துக்காக யூஸ் பண்ணுறேன்னா, இல்லைனா லௌகீக காரியத்துக்காகவே 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன்னா, இல்லைனா நான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் 24 மணி நேரம்.
அதாவது இப்போ பிரதர்ஸாவது வந்து அவங்க ஜாப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இருக்குது. சில இப்போ எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க, பெண்கள் ஆண்கள் 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. ஆனாலும் சில கிராமத்தில் பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க. அவள் வீட்டில் அவங்க வேலைக்கு போகணுன்னு கட்டாயம் கிடையாது, சிலருக்கு விருப்பப்பட்டு போகிறாங்க, சிலர் வந்து அது பரம்பரையாக வீட்டிலே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல் டே மேக்ஸிமம் அவங்க ரீல்ஸ் பார்த்துட்டு கண்டதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்களும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட். சில பாபா குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு 8 மணி நேரம் டியூட்டி இருக்கும். சில கம்பெனியில் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், அப்புறம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும், அப்புறம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே போகணும். இந்த மாதிரி டைம் ரொம்ப ஷெட்யூல் வந்து பிஸியாக இருக்குது சிட்டி லைஃப்பில். அப்போ எப்போ தான் புருஷார்த்தம் பண்ணுவாங்க? இதில் அவருடைய ஸ்பீச்சில் வந்து டைரெக்டாகவே சொல்கிறாரு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் ஒரு நாள் ஜாப் பண்ணுங்கள், மற்ற நேரத்துலலாம் ஆர்ட்டில் யூஸ் பண்ணுங்கள், கலைகளை டெவலப் பண்ணுங்கள், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க, இயற்கையோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆனால் யார் வந்து சதா அந்த டைட் ஷெட்யூலில் இருக்குது, அவங்களுக்கு எந்த ஒரு டைமும் கேப்பே இல்லை, சதா பிஸியாக இருக்காங்க, அடுத்தடுத்த ஒர்க் இருக்குது அப்படின்னா அவங்க பார்த்ததில் என்ன தெரியுது அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் டென்ஷனில் தான் இருக்காங்க, ஒரு டென்ஷனான சூழ்நிலையில் இருப்பாங்க. எந்த ஒரு வேலையும் ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக சாந்தமாக செய்ய மாட்டாங்க, படபடப்பாக இருப்பாங்க. எந்த ஒரு நேரமும் எந்த ஒரு வேலையிலையும் அவங்கள என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்தடுத்துன்னு புத்தியினுடைய சுமை வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது இருக்குது நான் ஃபுல் டேனுடைய மொத்த சுமையும் அவங்க தலைக்கு மேலே காலையிலேருந்தே ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களுடைய மன சுமைகள் கூடவே ட்ராவல் பண்ணுறதுனால அவங்க ஒரு மன நிம்மதி எப்போவுமே இருக்காது, சதா மன துக்கத்தில் தான் இருக்கும், மன அலைச்சலில் தான் இருக்கும். அதனால தான் டாக்டர்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய வியாதிகள் வந்து சாப்பாட்டினாலேயோ இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு வியாதி அப்படின்னா பார்த்திங்கன்னா சாப்பாட்டினாலேயோ இல்லைன்னா ஜெனட்டிக்னாலேயோ இல்லைன்னா அதனாலலாம் வர்றது கிடையாது, அவங்களுடைய டென்ஷன்னால் வருது, மன உளைச்சல்னால தான் நிறைய வியாதிகள் வருது ஒரு மனுஷனுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் 3 பாயிண்ட் என்ன பார்த்தோம்? முதல் பாயிண்ட்டு, யோகம் என்றால் அலௌகீக ஜென்மம், அலௌகீக பிறந்தநாள் கொண்டாடுவது. அதனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்த்டே கார்டு ரெடி பண்ணணும். டுடே இஸ் மை டிவைன் பர்த்டே. யாருக்காக டிசைன் பண்ணோம்? தனக்காக டிசைன் பண்ணோம். ஹாப்பி பர்த்டே டு மீ. எனக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யார் கொடுக்குறாங்க? என் சார்பாக நானே எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அதுக்கான கார்டு ரெடி பண்ணி அதை அனுப்புகிறேன், சென்ட் பண்ணுறேன். யாருக்கு சென்ட் பண்ணுறேன்? எனக்கே சென்ட் பண்ணிக்கிறேன். 2வது ஹோம்ஒர்க்கு பாபாவிட்டேருந்து அனைத்தையும் அடைவது. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக இயற்கைக்கு போங்க, இயற்கையான சூழ்நிலையில் போங்க, அங்கே போயிட்டு ஒரு பிக்சர் எடுங்க. அதாவது முழுமைத்தன்மையை உணர்த்துகிற மாதிரியான ஒரு பிக்சர், இயற்கை சார்ந்த பிக்சர். அது வந்து நமக்கு புரிய வைக்கணும். அது நிறைந்த தன்மையை ஃபுல் 100%. அதில் கீழே எழுதணும், ஐ ஆம் ஃபுல், ஐ நீட் நத்திங். நான் ஃபுல்லாக இருக்கிறேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை. அதாவது எதை சொல்லலாம், எதை வந்து ஒரு ஃபுல் அப்படின்ட்டு எதை ஃபோட்டோ எடுக்கிறது? ஒரு காடு இருக்குன்னா அந்த ஃபாரஸ்ட், அந்த காடை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். அதில் காட்டுக்கு ஏதாவது வேணுமா? எதுவுமே வேண்டாம், ஃபுல்லாக இருக்குது. இப்போ தோட்டம், இந்தியாவினுடைய தோட்டம் நம்ம பார்த்துருக்குறோம், அது பெர்ஃபெக்டாக இருக்கும். செடினா சரி வரிசையாக இருக்கும், எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஆனால் ஜிங் கார்டன் அப்படின்னு இருக்குது, ஜப்பான் மெத்தட் படி. ஜப்பானில் அதெல்லாம் அப்படி தான் இருக்குது, ஆனால் இந்தியாவில் 1-2 இடத்துல இருக்குது. அது இந்த ஜிங் கார்டன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வந்து இந்தியாவில் வந்து கார்டன் பண்ணுறது போல் ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க. இப்போ குப்பை கிடக்கு அப்படின்னா க்ளீன் பண்ணிடுறாங்க, களை பறிக்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க அங்கே இருக்குன்னா, குப்பை இருக்குன்னா அங்கே குப்பை அங்கே தான் இருக்கும், அதை எடுக்கக்கூடாது. இப்போ களை வளருது, புல் எக்ஸ்ட்ரா வளருது அப்படின்னா அதை பறிக்க மாட்டாங்க, அது அப்படியே இருக்கும். ஏன்னா ஒரு காட்டில் எப்படி இருக்கும், அங்கே அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, சிஸ்டமேட்டிக்காக இருக்காது, அதுக்கேற்ற மாதிரி அப்படியே இருக்கும். அப்போ தானே அதுக்கு பேர் காடு. சேனலைசிங்காக இருந்து அது பேர் சேனலைசிங்காக ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? கார்டன் ஆயிரும் இல்லையா? அதனால் அந்த ஜப்பானிய மெத்தட் படி ஜிங் கார்டன் அப்படிங்கிறது காடு மாதிரி, அது அங்கே பாட்டுக்கு அது பாட்டுக்கு அங்கங்கே கிடக்கும். அதுதான் இயற்கையான கார்டன்.
காடு ஏன் அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது, அவ்வளோ உயிர் சக்தி ஏன் நிறைஞ்சிருக்கு காட்டில் அப்படின்னா, அங்கே மனுஷன் கிடையாது. மனுஷன் எங்கே போகிறான்னு அங்கே அந்த இடத்த கெடுத்துடுறாங்க. மனுஷன் எந்த ஒரு மனுஷனால் டச் பண்ணல படாதது அந்த காடு. அது இயற்கையாக அது பாட்டுக்கு அது இடத்துல அது பாட்டுக்கு அது இருக்குது. யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. இதை பிடிங்கி அங்கே வைக்கல, அதை சேனலைஸ் பண்ணல, இது வரப்பு வைக்கல, அதுக்கு குழி நோண்டலை, அதெல்லாம் தானாகவே அப்படியே இருக்குது. அதனால தான் அங்கே உயிர் சக்தி அதிகமாக இருக்குது. அவங்கவுங்க எல்லாம் அவங்கவுங்க ஃப்ரீயாக இருக்காங்க. எல்லா மரம் செடியெல்லாம் சுதந்திரமாக இருக்குது. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இடத்துல அவங்கவுங்க இருக்காங்க. செடி மரத்தில் உள்ள இலையை விழுந்து கிடக்குன்னா அது அப்படியே கிடக்குது. அது கூட ஒரு அழகு தானே. அது யாரும் அங்கே க்ளீன் பண்ணல. அப்புறம் செடி இப்படி இப்படி அப்படி எங்கெங்கே இருக்குது அப்படின்னா அது அப்படியே இருக்குது. அதுவும் ஒரு அழகு. அப்புறம் தண்ணி ஃபால்ஸு, நதி போகுது, ஆறு போகுது, இல்லைனா ஏதாவது ஒரு ஊற்று போகுது அப்படின்னா அது வளைஞ்சு போகுது. அங்கே அதை தட்டி விட்டு எல்லாத்தையும் தட்டி விட்டு நேராக போகிற வைக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அதனால் அது அழகு, இயற்கையான அழகாக இருக்குது. எல்லாம் சுதந்திரமாக அது பாட்டுக்கு அது வேலையை பண்ணிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. மனுஷன் அங்கே இல்லைல்ல. அதனால் மனுஷன் எங்கே போகிறான்னா அங்கே சைத்தானி வேலை பண்ணிடுறான். அப்புறம் சன்ரைஸ் சன்செட்டு கூட ரெண்டுமே முழுமைத்தன்மையினுடைய அடையாளம். பௌர்ணமி இருக்குது, அது கூட முழுமைத்தன்மையினுடைய அடையாளம். அதனால் அதை ஃபோட்டோ எடுங்க, அதுக்கு கீழே நீங்கள் எழுதுங்க, இது எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் முழுமையாக இருக்கிறேன். 3வது பாயிண்ட் என்ன? கோபத்தின் மீது வெற்றி அடைவது. கோபத்தில் அந்த முக்தி அடைகிறதுக்காக சொன்னார். எரிச்சல், அப்புறம் மகா கோபம், கோபத்தினுடைய ரூபம், வெறுப்பு, இந்த மாதிரி பல அடையாளங்கள் சொன்னார். நேற்று கூட வாணியில் சொன்னார் கோச்சிக்கிறது, ரோப்பு அப்படின்னாரு. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோபத்தின் மீது இன்றைக்கி விரதம் இருக்கலாம். இன்றைக்கி கோபப்பட மாட்டேன். 1 டே சேலஞ்ச். இன்றைக்கி ஃபுல் டே நான் கோபமே பட மாட்டேன். யார் என்னதான் டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் கோபப்பட மாட்டோம்ல, நாங்கள் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்ட்டு இன்றைக்கி கோபப்படாமல் இருந்து காட்டலாம். ஓகே, இன்றைக்கி யார் என்னதான் பண்ணாலும் நம்ம கோபப்படக்கூடாது. கோபம் அப்படின்னா அது வெளிப்படையாக வரக்கூடிய அந்த கோபம் மட்டும் கிடையாது. பாபா அடையாளம் சொன்னார்ல, ஆவேசம், வெறுப்பு, எரிச்சல், அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது. இல்லைன்னா மனசுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கோம், ஆமாம் இவங்க இப்படி தான், அது எப்போவுமே ஒருதலை பட்சமாக தான் இருப்பாங்க, இவங்கெல்லாம் விரோதிகள், நமக்கு பிடிக்காதவங்க, நமக்கு வேணுனே பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் மனசில் ஓடிட்டு இருந்ததுன்னா கூட அது கூட கோபத்தினுடைய ரூபம் தான். எந்த ஒரு தாட்டும் வரக்கூடாது. நோ தாட்ஸ். 1 டே நோ ஆங்கர் சேலஞ்ச். இது ஒரு காரியமாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போ உங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஏஞ்சல் ஆஃப் சிவாவில் தமிழில் கூட சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை கோலம் மாதிரி இருக்கும் பாருங்கள். 2 அனுப்பியிருக்காங்க, சிஸ்டர் சென்ட் பண்ணியிருக்காங்க. 2 இது இருக்குது. கோலம் போட்டது மாதிரி இருக்கும். அதில் கலர் பண்ணணும். நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு கோவம் வருதோ அது நீங்கள் கலர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, அது பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது ஃபுல்லாக கலர் எந்த கலரில் வேணாலும் பண்ணுங்கள். அதை முடியும் போது உங்களுடைய கோபமும் முடிஞ்சிடும். இது ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சிஸ்டம். இது ரொம்ப நல்ல ஒரு மெத்தடு. இது ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போ இதை பிரிண்ட் எடுங்க. பிரிண்ட் எடுத்து ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக வேறு கலரில் பெயிண்ட் பண்ண ஆரம்பிங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கோவக்காரங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. கலர் பென்சிலையும் அங்கே பக்கத்தில் வச்சுருங்க, ரெடியாக பெயிண்ட் பண்ணுங்கள். இதில் பாபா சொன்னார் இல்லையா 3 விஷயங்கள். ஒன்று யாருக்கு மேலே கோவம் இருக்கோ அவங்க மேலே சுபாவனை இருக்கிறது இல்லை, அதனால் சுபாவனை சுபகாமனை வைங்க அப்படின்னாரு. அப்புறம் அன்பான பாவனை வைங்கன்னாரு. அது ஒரு பாயிண்டாக. 2வது எப்போ கோவம் வருதோ அப்போ மௌனமாக இருக்கணும், வாயை முடிக்கணும் அப்படின்னாரு. இன்னொன்று மிக பவர்ஃபுல்லான ஒரு விதி சொன்னார்ல, எப்போ உங்களுக்கு கோவம் வருதோ மீட்டா பாபா அப்படின்னு கூப்பிட்டுருங்க இதயத்துலேருந்து. அப்போ பாபா உங்களுக்குள்ளே இனிமைத்தன்மையை நினச்சிருவார். கோபம் இதயத்துலேருந்து கோபம் சாந்தமாக மாறிடும். இது எல்லா மெத்தடை விட ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். இந்த 3ஐயும் செய்யுங்க, இந்த ஹோம்ஒர்க்கையும் பண்ணுங்கள். அதாவது ஒரு பையனுடைய ஒரு அப்பாவுடைய பையன் பயங்கர கோபக்காரரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு பையன் இன்னொரு பையனுடைய நெஞ்சில் ஏறி உட்காந்துட்டு குத்துன்னு குத்துறாரு. அப்போ அவங்க குத்து வாங்கின பையனுடைய அப்பா இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, உன் பையன் இவ்வளோ கோபத்தில் அடிக்கிறானே, அவனை கொஞ்சம் சொல்லி புரிய வை அப்படின்ட்டு. இவரும் பார்க்குறாரு, ஆமாம் என் பையனுக்கு இவ்வளோ கோபம் வருதே அப்படின்னு கூப்பிட்டு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. நீ கோபம் வரும்போது என்ன பண்ணு, தலைகீழாக 100லேருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணு அப்படின்னாரு. 100, 99, 98
அதுக்கு பிறகு முடிஞ்ச பிறகு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு. அப்போ அவங்க டெக்னிக் சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்த நாள் பார்க்குறாரு. அடுத்த நாள் பார்த்தா அதே மாதிரி அந்த பக்கத்து வீட்டு பையனுடைய நெஞ்சு மேலே அவங்க உட்காந்துருக்குறான் அவங்க பையன். போய் இவருக்கு கேட்குறாரு என்னாச்சு. ஆனால் ஒன்றும் பண்ணல, அப்படி அமைதியாக இருக்கிறார். என்ன மகனே என்னாச்சு அப்படின்னா, இல்லை 100 வரைக்கும் எண்ணிகிட்டு இருக்கேன், 100லேருந்து 1 வரைக்கும் எண்ணிகிட்டு இருக்கேன், எண்ணி முடியட்டும் இவனை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது சில நேரம் எந்த ஒரு டெக்னிக்கும் நமக்கு அப்ளை ஆகிறதில்ல, கண்ட்ரோல் வர்றதில்லை. எல்லாத்த விட நல்ல மெத்தட் எது? சுப பாவனை வைக்கிறது, இல்லைன்னா மௌனமாக இருக்கிறது. ஆனால் ஒருவேளை இன்றைக்கி கோபம் வரக்கூடிய ஒரு சீன் நம்ம முன்னாடி அரங்கேறாமல் இருக்கலாம், ஒருவேளை ட்ராமாவில் இல்லாமல் இருக்கலாம், எந்த ஒரு டெஸ்ட் பேப்பரும் வராமல் இருக்கலாம். அப்போ நம்ம கோவப்படுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கிட்டையாவது கோவப்பட்டிருப்போம், அந்த சீனை எமர்ஜ் பண்ணி நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். நம்ம இவர் இனிமேல் அடுத்த தடவை இதே மாதிரி சீன் வந்தது, இதே மாதிரி அவர் என்கிட்ட விவகாரம் பண்ணாருன்னா எனக்கு கோவம் வருமா? அப்போ வராமல் இருக்க என்ன பண்ணணும்? அதுக்கு சுபாவனை சுப்காமனை நிரப்பணும். அந்த இடத்துல அந்த நடந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை கூட நம்ம சுபபாவனையின் மூலமாக ரப்பரை வச்சு, சுபாவனை அப்படிங்கிற ரப்பரை வச்சு அந்த சீனுடைய நெகட்டிவ் அந்த பிளாக்கேஜை நம்ம கிளியர் பண்ணக்கு முயற்சி பண்ணலாம். அப்போ அடுத்த தடவை வராமல் இருக்கலாம். அச்சா. ஓம் சாந்தி.